வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமத்து டாக்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நீங்க புதுசா ஒரு மாட்டு பண்ணை அமைக்க போறீங்க அப்படின்னா அந்த பண்ணை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்றத பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பண்ணை சீரியஸ் ஆரம்பிச்சு இது வந்துட்டு 4வது வீடியோ. சப்போஸ் இப்பதான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 3 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. ஏன்னா இந்த பண்ணை சீரீஸ்ல ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு தொடர்ச்சியா வரக்கூடிய வீடியோ தான். ஸோ அந்த 3 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழாம இருக்கும். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நான் 35 லட்ச ரூபா போட்டு ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்ல எஃப்டியில போட்டேன்னா எனக்கு மாசம் மாசம் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதை விட்டுட்டு இந்த அமௌண்ட்டை போட்டு நான் ஒரு மாற்று பண்ணையை ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு 100% நம்ம கையில இருந்து தான் அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாட்டு பண்ணையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னா அது ஒரு 20% இல்லை ஒரு 25%, அதாவது ஒரு 8 லட்சம் இல்லை 10 லட்சம் அமௌண்ட் மட்டும் நம்ம கையில இருந்து போட்டா போதும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல இருந்து லோனா வாங்கிக்கலாம். அப்படி லோனா வாங்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம 5 வருஷத்துலயோ இல்லை 7 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ நம்ம வந்துட்டு திருப்பி கட்டிட போறோம். அப்படி நம்ம ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ணை 5 வருஷத்துல நம்ம லோன் கட்டி முடிக்கும் போது 40 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளா மாறி நம்ம கையில வந்து நிற்போம். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் வரக்கூடிய வருமானம் மொத்தத்தையும் நம்ம கொண்டு போய் லோன் கட்டுறதுக்காக பயன்படுத்த போறது இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடிய வருமானமும் இந்த 40 லட்சத்துக்கு கூட ஆட் ஆகி ஒரு 50 லட்சமாவோ 55 லட்சமாவோ நம்ம கையில வந்துட்டு நிற்போம். ஸோ 10 லட்சம் வந்துட்டு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் லோன் கட்டி முடியும் போது இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா வந்துட்டு மாறி நம்ம கையில வந்துட்டு நிற்போம். அதே மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாருமே அவங்க எடுக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டையும் வந்துட்டு சேவிங்ஸ்ல கொண்டு போய் போட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எல்லா ப்ராஃபிட்டையும் வச்சு அடுத்ததான் லோன் வாங்கி அவங்க தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரிதான் வந்துட்டு எல்லா தொழிலும் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான தேவைதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வந்துட்டு 2வது பட்சம் தான். முதல் இடத்துல வந்துட்டு நம்ம எதை முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்பு தொழில் மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அந்த தொழில் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு, அப்புறம் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் உங்க மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற 2 விஷயத்த தான் வந்துட்டு நீங்க கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே கரெக்டா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள 1% நீங்க எங்கேயாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி நீங்க ஃபெயில் ஆனாலும் மீண்டும் எப்படி அந்த தொழிலை வந்துட்டு சக்சஸ் காண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு அந்த தொழிலோட வளர்ச்சி வந்துட்டு அமையும். ஸோ பணம் வந்துட்டு 2வது பட்சம் தான். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு உங்க மீதும் அந்த தொழில் மீதும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு பார்க்கணும். இந்த வீடியோல இப்போ நம்ம மாட்டு பண்ணையை ஸ்டார்ட் பண்றதுக்கு 40 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 40 லட்சத்துல பேங்க்ல இருந்து நம்மளால எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் வாங்க முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்துட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க, எத்தனை வருஷத்துல நம்ம திருப்பி கட்டணும், அது எப்படி கட்ட போறோம், அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றதையும் மற்ற சில விஷயங்கள் பத்தியும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இன்னைக்கான வீடியோக்குலாம் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 40 லட்ச ரூபா மதிப்புள்ள மாட்டு பண்ணை அமைக்கிறதா சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு லோன் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு லோன் அமௌண்ட் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கொலாட்ரல் டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது 30 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா 30 லட்சத்துக்கு மதிப்பு இருக்க மாதிரி ஒரு உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வந்துட்டு நீங்கள் கொலாட்ரலாக கொடுத்தாகணும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே லீஸ் லேண்ட் தான், குத்தகைக்கு தான் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான விஷயம் தான். அதுக்கடுத்து பக்கத்தில் கூடிய வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட சிவில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு கொலாட்ரல் ரெடி பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் கூடிய உங்கள் பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட எல்லாமே கொடுக்குறீங்க. உங்கள் பேங்க் மேனேஜர் பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஓகே அப்படின்னா அவர் வந்துட்டு ரீஜனல் ஆஃபீஸ்க்கு அனுப்புவார். அங்கே இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த லோன் அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லோன் அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே டைமில் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள்
ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ கொட்டகை அமைக்கிறதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஷெட்டெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லோன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மாடோட விலைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பேட்ச் மாடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் இன்னொரு பேட்ச் மாடு வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சில்லிங் மிஷினு அந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் நிறையா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த மிஷினரிஸ்லாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான லோன் அமௌண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பகுதியாவோ 4 பகுதியாவோ பிரித்து தான் வந்துட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்துட்டு முழுசாக கொடுப்பாங்க. இந்த 40 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 40 லட்ச ரூபாயில் 75% வந்துட்டு லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 30 லட்ச ரூபா நமக்கு வந்துட்டு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாதத்துக்கு 90 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வந்துட்டு போடுறாங்க. அதாவது வருஷத்துக்கு 10.80% வந்துட்டு உங்களுக்கு வட்டி வந்துட்டு போடுவாங்க. இந்த லோனை நம்ம எத்தனை வருஷத்தில் திருப்பி அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. 5 வருஷத்தில் அடைக்கலாம், இல்லைன்னா 7 வருஷத்தில் அடைக்கலாம், 10 வருஷத்தில் அடைக்கலாம். நாம் எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோனை எப்படி திருப்பி கட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் வந்துட்டு ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் லோன் வாங்கும்போது முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நீங்கள் லோனை முன்கூட்டியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது 5 வருஷத்தில் கட்ட வேண்டிய லோன் நீங்கள் ஒரு 4 வருஷத்துலேயே கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற சார்ஜஸ் வந்துட்டு அந்த 10 மாதத்தில் வரக்கூடிய வட்டியோடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 2 வருஷம் முடியும் போது ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு 5 லட்சம் நான் கொண்டு வந்துட்டு என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்டில் குறைச்சிப்பீங்களா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி குறைக்கும் போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து வட்டி குறையுமா அப்படின்றதே நீங்கள் வந்துட்டு கேட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி லோன் வாங்குங்க. அடுத்து நம்ம மாட்டுப் பண்ணைக்கு என்னென்ன ஸ்கீமில் நமக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், அதாவது மாவட்ட தொழில் மையம். நீங்கள் எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாவட்ட தொழில் மையத்தை அணுகி MSME போர்ட்டல் மூலிமா உங்கள் தொழிலை வந்துட்டு பதிவு செஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ செலவு உங்களுக்கு ஆக போகுது அப்படின்ற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் மூலிமா மானியம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி முழு தகவல்களையும் மாவட்ட தொழில் மையம் மூலிமா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவட்ட தொழில் மையம் மூலிமா முக்கியமாக அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் மூலிமா ஷெட்யூல்டு கேஸ்ட் மட்டும் வரக்கூடிய மக்களுக்கு 35% வரைக்கும் மானியம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது முக்கியமாக ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களுக்கு தான். ஆனால் அதுக்கு வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தை தான் ஃபஸ்ட்டு அணுகி அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்ததான் நபார்டு, தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி. இந்த நபார்டில் வந்துட்டு 25% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 25%னே 40 லட்சத்தில் 25% கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிகபட்சம் உங்களால் 1,25,000 வரைக்கும் மானியம் தொகை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து ஷெட்யூல்டு கேஸ்டில் வரக்கூடிய மக்களுக்கு 33.3% வரைக்கும் இந்த நபார்டு மூலிமா நீங்கள் மானியத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 1.6 லட்சம் வரைக்கும் உங்களால் மானியம் வந்துட்டு இதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கடுத்ததாக தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். இந்த தாட்கோவில் வந்துட்டு உங்களால் 30% வரைக்கும் மானியம் வாங்கிக்கலாம். அதாவது 2.25 லட்சம் வரைக்கும் உங்களால் மானிய தொகை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இதுவும் வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு லோன், அதாவது வட்டியில்லா பயிர்க்கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டில் இந்த கால்நடை வளர்ப்புக்கும் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபா வரைக்கும் வட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி லோன் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பயிர்க்கடன் வாங்காமல் இருந்தால் தான் இந்த கால்நடைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சப்சிடி எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்கள் மாட்டு பண்ணைக்கான லோன் வந்துட்டு வாங்கிடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு சப்சிடி கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டில் தான் வந்துட்டு இந்த சப்சிடி அமௌண்ட் ஆட் ஆகி அந்த லோன் அமௌண்ட்டில் தான் வந்துட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். உங்களுக்கு சப்சிடி தனியாக வராது.
மெயினாக அந்த லோன் அமௌண்ட்டை தான் இந்த சப்சிடி அமௌண்ட் வந்துட்டு மைனஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன மானிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி லோன் கிடைக்கிறதே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. அதுலேயும் இந்த மானியம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு மானியம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் பேஜில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் மூலிமா நீங்கள் மானியம் தொகை பெற்றிருந்தாலும் அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி டீட்டெயிலாக போடுவோம். அது மூலிமா வந்துட்டு மற்றவர்களும் பயன்பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தாலும் மானியம் பெறத்துக்கான வழி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம கிராமத்து டாக்டர் சேனல் வெறும் கால்நடைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்றத மட்டும் சொல்ல போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்காகவும் நிறைய காரணங்களுக்காகவும் தான் வந்துட்டு இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் வந்துட்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்ததான். ஸோ நான் கிராமத்துலேயே இருந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட டிகிரி முடிக்கிறதுக்காக ஒரு 6 வருஷம் சிட்டிலேயே இருந்திருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்துட்டு என்னோட கிராமத்துக்கே வந்துட்டேன். ஸோ கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சு நம்மளை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சின்ன வயசில் பார்த்தா டீ கடைலாம் இன்னைக்கு கெஃபேவாக மாறிடுச்சு, ஹோட்டல்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டாகவும், மளிகை கடைலாம் சூப்பர் மார்க்கெட்டாகவும், சூப்பர் மார்க்கெட்லாம் ஹைப்பர் மார்க்கெட்டாகவும், நிறைய ஷாப்பிங் மால்ஸ், ஃபன் பார்க்கு, தீம் பார்க்ஸ், இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி டெவலப் ஆகி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. அதுவே அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் அடுத்த கட்டத்தை நோக்கி டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வந்து நிற்குது. ஏன்னா நம்ம படிக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எப்பயாவது கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடுப்பா, இந்த மாதிரி வந்துட்டு மாட்டு சாணி அள்ளிட்டு விவசாயம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸோ விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கீழே நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுலேயும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெவலப் ஆகியிருக்குன்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட், கஃபே, சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்களிலையும் அடிப்படையாக அவங்க வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கால்நடை பொருட்களும் விவசாய பொருட்களும் தான். ஆனால் அதுவே அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய நம்மளோட நிலைமை வந்துட்டு கீழே தான் போயிட்டு இருக்கு. அந்த பொருளை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்களோட நிலைமை வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றாங்க. பெட்ரோல் எதுலேருந்து வருது? க்ரூட் ஆயிலேருந்து வருது. எல்லாருக்கும் தெரியும் அந்த க்ரூட் ஆயிலை நிலத்துக்கடியிலேருந்து எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு கொண்டு வரதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஆனால் அந்த க்ரூட் ஆயிலை பெட்ரோலாக மாற்றினதுக்கப்புறம் அந்த பெட்ரோலோட விலையும் சரி, அதை மாற்றக்கூடிய நிறுவனத்தோட லாபமும் சரி பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே நம்ம விவசாய பொருட்களையும் கால்நடை பொருட்களையும் உற்பத்தி பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. அப்படி உற்பத்தி பண்ணி அந்த பொருள் நம்ம கையில் வச்சுக்கும் போது அதோட விலையும் சரி, நம்மளோட லாபமும் சரி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதே பொருளை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அதை மதிப்பு கூட்டினதுக்கப்புறம் அந்த பொருளோட விலையும் அதிகரிக்குது, அந்த நிறுவனத்தோட லாபமும் வந்துட்டு பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கிராமத்து டாக்டர் சேனலில் நீங்கள் கால்நடையை எப்படி வளர்க்குறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கால்நடை பொருட்களை உற்பத்தி செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டி நீங்கள் வந்துட்டு பல மடங்கு லாபம் எடுக்கணும் அப்படின்றத மெயினாக வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம கிராமத்து டாக்டர் சேனலோட ஒரு முக்கியமான நோக்கம். இன்னைக்கு விவசாய உற்பத்தியும் சரி, கால்நடை பொருட்களோட உற்பத்தியும் சரி, உற்பத்தி குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு உற்பத்தி குறையாம இருக்கிறதுக்காக புது புது மிஷினரிஸும் டெக்னாலஜிஸையும் உள்ள கொண்டு வராங்களே தவிர, நீங்க உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருளை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம், நீங்க எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றதில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம கிராமத்து டாக்டர் சேனல் வந்துட்டு நீங்க எப்படி அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த சேனலை வந்துட்டு நம்ம முக்கியமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடக்கம் என்பது எளிதல்ல, அதே போல் தொடக்கத்திற்கு தாமதம் என்பதும் இல்லை. இது தொடக்கத்திற்கான பாதை மட்டுமல்ல, மாற்றத்திற்கான பாதையும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மாற்றத்திற்கான பாதையில் உங்கள் கிராமத்து டாக்டர்.